எல்லோருக்கும் வணக்கம். வீரயுக நாயகன் வேள்பாரி கதையின் தொடர்ச்சி. பரம்பின் தலைவனுக்கு ஆதினியை மனம் முடித்து எவ்வியூருக்கு அழைத்து வந்தனர். கொண்டாட்டங்களும் கூத்துக்களும் தான் எத்தனை வகை! விருந்துகளும் விளையாட்டுகளும் முடிந்தபாடில்லை. பொதிலி வாழ் வேளியர்கள் இயற்கையின் அதிநுட்பங்கள் பலவற்றை கண்டறிந்தவர்கள். தாதுக்களையும் உலோகங்களையும் நுட்பமாக அவதானித்த மனிதர்கள். அந்த குலமகள் பரம்பு தலைவனை மணந்து எவ்வியூர் புகுந்தாள். மணமுடித்து செல்லும் குலமகளோடு 18 குடிகளை அனுப்பி வைப்பது பொதினி வேளியர்களின் குலமரபு. பச்சிலை, தாதுக்கள், உலோகங்கள், உடற்கூறுகள் பலவற்றிலும் தேர்ந்த 18 மருத்துவ குடிகளை உடன் அனுப்பி வைத்தான் மேலகன். மதிப்பிட முடியாத மனித செல்வங்களோடு ஆதினி எவ்வியூருக்குள் நுழைந்தான். பொதினி மலையடிவாரத்து ஊர். எவ்வியூர் பச்சை மலையின் உச்சியில் நிலை கொண்டுள்ள ஊர். மேகத்துக்குள் வாழ்வது போலவே எவ்வியூரின் பகல் பொழுது இருக்கும். நழுவி நகரும் மேகங்களுக்குள் கூந்தல் பறக்க ஓட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது ஆதினிக்கு. தான் ஒன்றும் குழந்தை அல்ல என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டான். மரங்களின் எல்லா இலைகளின் மீதும் நீர் தேங்கி இருப்பதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆண்டின் பெரும்பாலான மாதங்களில் உலராத ஈரத்தோடுதான் இலைகள் இருக்கும் என்றான் பாரி. இயற்கையின் குளுமையை விட ஆதினியின் ஆழ்மனம் அதிகம் குளிர்ந்திருந்தது. மேல் மாடத்தில் நின்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். மாடத்துக்குள் மலர் படுக்கையை ஆயத்தம் செய்யும் பணி நடந்து கொண்டிருந்தது. எவ்வியூர் பெண்கள் பொதினிக்கு சென்று அன்று மாலைதான் மணவிழா நடந்தது. அன்று இரவு பாரிக்கும் ஆதினிக்கும் தலைநாள் இரவு. பொதினியின் குல வழக்கப்படி குல சடங்குகளை செய்தனர். இரவு மலர் படுக்கை ஆயத்தமானது. படுக்கையின் நடுவில் ஆவாரம் பூவின் இதழ்களை பரப்பி இருந்தனர். அது மஞ்சள் நிறத்தில் ஆனது. அதை அடுத்து அத்திப்பூவின் நீல நிறத்தால் ஆன வளைந்த கோடுகளை உருவாக்கி இருந்தனர். 3 கோடுகளை சுற்றி வெண்தாளையின் வெண்மை பரவி கிடந்தது. அதன் விளிம்பு பகுதியில் செந்தாளையின் சிவப்பு அணிவகுத்து இருந்தது. அது ஒரு மாய படுக்கையை போல வண்ணத்திலும் மனத்திலும் பெரும் மயக்கத்தை உருவாக்குவதாக இருந்தது. அது பொதினியின் பூ படுக்கை என்றால் எவ்வியூரின் மலர் படுக்கை வேறு விதமாக இருந்தது. ஐவண்ண குறிஞ்சியினால் படுக்கையை ஆயத்தம் செய்தனர். பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பச்சை மலையின் எத்திசையிலெல்லாம் பூத்து கிடக்கிறது என்பதை அறிந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்தனர். பொன்வண்ண குறிஞ்சியின் மஞ்சள் இதழ்களை படுக்கையின் நடுவில் விரித்தனர். பச்சை மலையின் வடகோடியில் மட்டுமே பூத்துள்ள மலைவண்ண குறிஞ்சியின் நீல நிற இதழ் கொண்டு நடுவில் இருந்த மஞ்சளை சுற்றி அழகிய வட்டம் அமைத்தனர். பவள குறிஞ்சியின் செம்மை நிற இதழ்களையும் பெருங்குறிஞ்சியின் வெண்மை நிற இதழ்களையும் மாற்றி மாற்றி அடுக்கினர். ஒரு சுடர் படபடத்து எரிவதை போன்ற ஒரு தோற்றம் கொள்ள செய்தது. வாடா குறிஞ்சியின் செந்நீல இதழ்களை விளிம்பெங்கும் வரிசைப்படுத்தினர். குறிஞ்சி காமத்துக்கான பூ. அதன் மனமும் வண்ணமும் கன நேரத்தில் மனித ஆழ்மனத்தை தன்னகப்படுத்தி கொள்ளும். குறிஞ்சி பூக்க தொடங்கினால் காடு முழுவதும் பூக்கும். காமத்தின் தன்மையும் அதுதான். கால் விரல் நுனியிலிருந்து நெற்றியில் சுருண்டு கிடக்கும் கூந்தல் வரை பற்றி எரியும் பொழுது மிச்சமின்றி எரியும் தீ அது. மொத்த காடும் எரிவதை போலத்தான் இருக்கும் குறிஞ்சி பூக்கும் காலம். படுக்கையின் தன்மைக்கு ஏற்ப அதுவே மனத்தை அரையெங்கும் நிரப்பி இருக்கும். மாலை நேரத்து கதிரவன் ஒளி மங்க சிறிது நேரமே இருந்தது. சட்டென ஒரு சிந்தனை தோன்றியது பாரிக்கு. ஆதினியை அழைத்துக் கொண்டு மாடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான். மாடத்தின் வெளிப்புறத்தில் புதிதாக செய்யப்பட்ட தேர் நின்றிருந்தது. குதிரைகளை அதில் பூட்டச் சொன்னான். வீரர்கள் குதிரைகளை பூட்டினர். ஆதினியை தேரில் அமர வைத்து பாரியே தேரை ஓட்டினான். வீரர்களும் மற்றவர்களும் பார்த்து கொண்டு இருக்க நாகப்பச்சை வேலியை கடந்து தேர் வெளியேறி போனது. எங்கே போகிறான் என யாருக்கும் தெரியாது. ஆதினியை தேரிலே உட்கார வைத்து சுற்றி காண்பித்து வருவான் என நினைத்தனர். ஆதினி இதுவரை தேர் பயணம் செய்ததில்லை. மாலை நேரத்து சுருங்கும் ஒலியும் சீரிப்பாயும் தேரின் அசைவும் மலை மடிப்புகளின் இளம் பச்சையும் காண கிடைக்காத காட்சியாக இருந்தது. அவளது முகம் இயற்கையின் ஆதி சுவையை உணர்ந்து கொண்டிருந்தது. முறையான பாதைகள் உருவாக்கப்படாததால் வேகத்தை குறைத்து தேரை மெதுவாக ஓட்டினான். தேர் சென்று கொண்டே இருந்தது. கதிரவனின் ஒளி சிறுத்து அணைய ஆயத்தமாகி கொண்டிருந்தது. மலை உச்சியில் ஒளி அகலுதல் விளக்கை ஊதி அணைப்பது போல சட்டென்று நிகழ்ந்துவிடும். ஆனாலும் தேரை திருப்பாமல் முன்னோக்கி ஓட்டிச் சென்றான் பாரி. ஆதினி எதுவும் கேட்கவில்லை. மலை முகட்டோரம் போய் தேர் நின்றது. வண்டியிலிருந்து இறங்கிய பாரி ஆதினி இறங்க உதவி செய்தான். சற்றே சிந்தித்தபடி நின்றவன் தேரில் இருந்த குதிரைகளை கலற்றி விட்டான். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை ஆதினியால் கணிக்க முடியவில்லை.
உன்னை ஓரிடத்துக்கு அழைத்து செல்கிறேன் வா என்று சொல்லி மலை முகடு நோக்கி நடந்தான். ஒளி முற்றிலும் அகன்று இருள் கவிழ்ந்து விட்டது. அவனை பின்தொடர்ந்து நடந்தாள் ஆதினி. குதிரைகளை அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, காட்டுக்குள் ஓடிவிடாதா என்றாள் ஆதினி. போகாது ஆதினி, இந்த மேட்டில் மட்டும்தான் முயல் புல் இருக்கிறது. அதற்கு மிகவும் பிடித்த உணவு அதுதான். இந்த இடம் விட்டு எளிதில் அது அகலாது என்றான் பாரி. அப்படியா என கேட்டபடி நடந்தான். இருள் முழுமையாக நிலை கொண்டு விட்டது. முகட்டை அடைந்ததும் மலையின் சரிவை நோக்கி இறங்க தொடங்கினான். கால்களை கவனமாக எடுத்து வை என்றான். நீருக்குள் மூழ்கும் போது உள்ளே போக போக அடர்ந்த ஓசை பெருகி வந்து காதை அடைக்குமே, அப்படித்தான் காட்டின் ஓசையும் நேரம் ஆக ஆக இருள் அடரோசையாக மாறிக்கொண்டிருந்தது. சிறிதும் பெரிதுமான பாறைகளுக்கு நடுவில் ஆதினியை கவனமாக அழைத்துக் கொண்டு கீழே இறங்கினான் பாரி. இருளுக்குள் மீன்களைப் போல மிதந்து கொண்டிருக்கும் செடி கொடிகளின் இலைகளை கையால் தட்டியபடியே நடந்த ஆதினி கேட்டான், எங்கே போகிறோம் என்று. குறுக்கிட்டு கிடந்த மரக்கட்டையை அகற்றி ஆதினி நடப்பதற்கு வழியமைத்தபடி பாரி சொன்னான். நீ பொதினி மலையின் பேர் அதிசயத்தை எனக்கு காண்பித்தாய் அல்லவா, அதே போல பரம்பின் அதிசயத்தை உனக்கு காட்ட அழைத்து செல்கிறேன் என்றான். அன்று முழு நிலவு நாள். சிறகு நாவல் பழங்கள் மிதந்து வந்ததை தெளிவாக பார்க்க முடிந்தது. இன்று நிலவற்ற காரிருள் நாள். இந்த கும்மிருட்டில் எதை பார்க்க முடியும் என்றாள் ஆதினி. பொதினியின் அதிசயத்தை பார்க்க நிலவின் ஒளி தேவைப்பட்டது. ஆனால் பரம்பின் அதிசயத்தை தெளிவாக பார்க்க ஒளியற்ற காரிருள் தான் தேவை என்றான் பாரி. ஆதினிக்கு வியப்பும் ஆர்வமும் ஒரு சேர பெருகின. ஒளியற்ற இருளில்தான் தெளிவாக பார்க்க முடியும் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தபடியே நடந்தாள். நின்று பொறுமையாக வழி குறிப்புகளை கவனித்தபடி முன்னால் நடந்தான் பாரி. இருளில் இரக்கத்தில் கால் எடுத்து வைப்பதில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பாரி முன் நடப்பதால் பதற்றம் இல்லாமல் நடந்தாள் ஆதினி. நேரம் கூடியது. இருளின் அடர்த்தி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. முன்னால் நடக்கும் பாரியின் கைப்பற்றி கீழே இறங்குவதும் தோள் பிடித்து நடப்பதுமாக ஆதினி வேறொரு விளையாட்டை விளையாடியபடி வந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் என்னதான் காண்பிக்க போகிறான் என்பதை கேட்காமல் இருக்க முடியவில்லை அவளால். நீங்கள் காண்பிக்க போகும் பரம்பின் அதிசயம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். கண் முன்னால் அதை காண்பித்து சொல்கிறேன். அப்போது அடையும் அனுபவத்தை ஏன் இழக்க வேண்டும் என்றான் பாரி. பற்றிய தோளை ஆதினியின் கை இறுக பிடித்தது. கால்கள் தடுமாறுகின்றனவோ என பாரி நின்றான். ஆதினி சொன்னாள், பரம்பின் பேர் அதிசயத்தோடுதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு மற்ற எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது. நான் புதிதாக எதையும் அடையப் போவது இல்லை, இழக்கப் போவதும் இல்லை. நீங்கள் தயங்காமல் சொல்லலாம் என்றான். அவளின் சொற்களுக்குள் இருந்த காதல் பாரியை கிறங்க செய்தது. பிடித்து இறங்க முடியாத பள்ளம் இருந்தது. மிக பாதுகாப்போடு அவளை பிடித்து இறக்கினான். தோள் தொடுவதும் கை தொடுவதுமாகத்தான் இவ்வளவு நேர பயணம் இருந்தது. ஆனால் இந்த பள்ளத்தை கடப்பது அப்படியல்ல. கடக்க முடியாத பள்ளமாகவே பாரிக்கு தோன்றியது. ஆதினியின் உணர்வோ அதையும் கடந்ததாக இருந்தது. சற்றே கால் சரிந்து பாரியின் மேல் விழுந்தவளை தூக்கி விலக்கி நிறுத்த முடியவில்லை பாரியால். இடைவெளி உருவானால்தான் நடக்க முடியும் என தெரிந்தும் அதை உருவாக்குவது எளிதாக இல்லை. செங்குத்தாக சரிந்து கிடக்கும் மலை சரிவில் கும்பு இருட்டில் கண்கட்டி விளையாடுவது போல காதல் விளையாடியது. பாரி சற்றே சிந்தித்து இந்த விளையாட்டுக்குள் மனம் சிக்கிவிடக் கூடாது, கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என நினைத்து நடந்தான். ஆதினிக்கு அதுவெல்லாம் இல்லை. பாரி மட்டுமே அவளின் பார்வையில் இருந்தான். முன்னடந்த பாரி சொன்னான், நான் காண்பிக்க போவதே இதற்கு முன் மிகச் சில மனிதர்களே பார்த்திருப்பார்கள். அப்படியா என்றாள் ஆதினி. ஆமாம், அதன் பெயர் இராவெறி மரம். ஆதினிக்கு சட்டென புரியவில்லை. என்ன மரம் என்று கேட்டான். இராவெறி மரம். அதன் இலைகள் பகலிலே வாங்கிய ஒளியை இரவிலே உமிழும். பார்ப்பதற்கு எண்ணில் அடங்காத சுடர்கள் எரியும் விளக்கை போல இருக்கும் என்றான். கிறங்கி நின்றாள் ஆதினி. என்ன சொல்கிறீர்கள்? அப்படி ஒரு மரம் இருக்கிறதா என்று கேட்டான். ஆம், மழை நீரை உள்வாங்கிய மண் ஊற்றாக கசிய விடுகிறதல்லவா, அது போலத்தான் இதுவும். பகல் முழுவதும் ஒளியை உள்வாங்கி இரவு முழுவதும் வெளிச்சத்தை கசியவிடும். பார்ப்பதற்கு மரம் பற்றி எறிவது போல இருக்கும் என்றான். சொல் கேட்டு நின்ற ஆதினியின் தோளை தொட்டான் பாரி. கனவிலிருந்து மீண்டவனை போல மீண்டான். இன்னும் எவ்வளவு தொலைவில் அந்த மரத்தை பார்க்கலாம் என்று கேட்டான். சிறிது தொலைவு இறங்கினால் சரிவு பாறைகள் முடிச்சிட்டது போல கிடக்கும். அங்கிருந்து பார்த்தால்
எதிரில் இருக்கும் மலைச்சரிவில் இராவெறி மரம் தெரியும் என்றார். ஆதினியால் ஆசையை அடக்க முடியவில்லை. ஒளிரும் மரத்தை பார்க்க வாய்க்கும் எந்த கணத்தை அடைய மனம் தவித்தது. இப்போதுதான் இன்னும் கவனத்தோடு நடக்க வேண்டிய இடம், எனவே பார்த்து வா என்று சொல்லியபடி நடந்தான் பாரி. நீங்கள் எப்போது அந்த மரத்தை பார்த்தீர்கள் என்று கேட்டான். காடறிய பயணப்படும் போது தேக்கன் காண்பித்தார் என்றான். பல ஆண்டுகள் ஆகி இருக்குமே, அதன் பிறகு பார்க்கவே இல்லையா என்று கேட்டான். இல்லை, பகலில் அந்த மரத்தை நம்மால் கண்டறிய முடியாது. அந்த மரம் பகலில் எப்படி இருக்கும் என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. இரவு நேரத்தில் எதிர்குன்றில் நின்று பார்த்தால் தான் கண்டறிய முடியும். அதுவும் நிலவற்ற இது போன்ற காரிருள் நாளின் நள்ளிரவில் தான் நன்றாக பார்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு இப்போதுதான் அமைந்துள்ளது என்று சொல்லியபடி அழைத்து சென்றான் பாரி. சரிவு பாறைகள் முடிச்சிட்டது போல திருகி கிடக்கும் இடம் வந்தது. அவற்றின் ஓரத்தில் நின்றபடி பார்த்தான். எதிரில் எதுவும் தெரியவில்லை. கும்பு இருட்டாக இருந்தது. பாறையின் இன்னொரு முனையில் போய் பார்த்தான். அப்பொழுதும் எதிரில் மலைத்தொடர் தெரியவில்லை. தான் வந்தது சரியான பாதைதானா என சிந்தித்தான். அந்த மலைச்சரிவில் இந்த இடம் மட்டும்தான் சரிவு பாறைகள் முடிச்சிட்டு கிடக்கும் ஒரே இடம். எனவே தான் வந்துள்ளது சரியான இடம்தான் என்பதை முடிவு செய்த போதுதான் ஓர் உண்மை பிடிபட்டது. ஆதினியிடம் சொன்னான். நாம் சரியான இடத்துக்குத்தான் வந்துள்ளோம். ஆனால் மேக கூட்டங்கள் இரு மலைகளுக்கும் இடையில் முழுமையாக இறங்கி நிற்கின்றன. அதனால் எதிரில் இருக்கும் மலைத்தொடர் நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றான். ஆதினியின் முகம் சற்றே கவலையடைந்தது. அப்படி என்றால் நம்மால் இன்று பார்க்க முடியாதா? அவள் கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் பாரிக்கு தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் மழை வந்துவிடும். நாம் இருப்பது மிகவும் ஆபத்தான இடம். பெரும் மழை என்றால் சரிவு பாறையில் மழை நீர் எவற்றையெல்லாம் இழுத்து கொண்டு வரும் என தெரியாது. நாம் உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு போயாக வேண்டும் என்றான். பெரும் மின்னல் ஒன்று வெட்டி இறங்கியது. மொத்த மலைத்தொடரின் மீதும் ஒளியின் கண் திறந்து மூடியது. சரிவு பாறையை கடந்து இடப்புறம் போவதுதான் பாதுகாப்பு என கருதிய பாரி ஆதினியின் கையை பிடித்து கொண்டு வேக வேகமாக நடந்தான். இவ்வளவு வேகமாக இருளுக்குள் நடப்பது சரியில்லை என்று தோன்றியது. ஆனாலும் வேறு வழியின்றி நடந்தான். அடுத்தடுத்து மின்னல்கள் இறங்க தொடங்கின. மின்னல் ஒளியால் தென்பட்ட பாதையை வைத்து விரைந்து அழைத்து சென்றான். அவன் எண்ணி வந்தது போலவே பிளவுண்ட பாறைகளுக்கு நடுவில் பெரும் குகை ஒன்று இருந்தது. விரைந்து வந்து குகைக்குள் நுழைந்தனர். கொட்டு மலையின் கொட்டம் தொடங்கியது. எங்கு மலையின் பேரோசை. இடியால் நடுங்கியது காடு. உரிய நேரத்தில் குகைக்குள் அண்டியதால் ஆபத்திலிருந்து தப்பித்தோம். நாம் இருப்பது மலையின் சரிவான பகுதி. மேலேறவும் முடியாது, கீழிறங்கவும் முடியாது. இந்த பகுதியில் பாதுகாப்பாக அண்டுவதற்கு இந்த ஒற்றை குகை மட்டுமே உண்டு என்று பாரி சொல்லிக் கொண்டிருந்தான். கார் இருளும் அடர் மழையும் சற்றே அச்சத்தை வரவைப்பனவாகவே இருந்தது. மின்னல்கள் இடைவெளியின்றி இறங்கிக் கொண்டிருந்தன. ஆனாலும் மின்னல் ஒளியில் குகையின் உள்புறத்தை பார்க்க முடியவில்லை. எவ்வளவு உள்வாங்கிய குகை இது! இதற்குள் விலங்குகள் எதுவும் பதுங்கி இருக்குமோ என்ற எண்ணங்கள் தோன்றியபடி இருக்க ஆதினி அமைதியானாள். இடுப்பில் இருக்கும் சிறு வாள் தவிர பாரியிடம் வேறு ஆயுதங்கள் இல்லை என்பதையும் அவள் கவனித்தபடிதான் இருந்தாள். மழையின் பேரோசை அடங்கும் வரை ஆதினியின் அமைதி நீடிக்கும் என்பதை உணர்ந்தான் பாரி. குகையின் நடுவில் இருந்த சிறு பாறையின் மீது ஆதினியை தோல் சாய்த்து உட்கார்த்தி இருந்தான். இராவெரி மரத்தை ஆதினிக்கு காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மேகத்தின் தன்மையை கவனிக்காமல் இருந்துவிட்டோமோ என்று தோன்றியது. கவனித்திருந்தாலும் வராமல் இருந்திருப்போமா என்பதும் தெரியாது. காதல் இடி மின்னலுக்கு விலகி நடக்க தெரியாத உயிரினம் என்று மனதில் நினைத்தபடி உட்கார்ந்திருந்தான். ஒளியை உருவாக்க எந்த ஏற்பாடும் இல்லாமல் வந்து விட்டோமே என்பதுதான் பாரிக்கு குறையாகப்பட்டது. நீண்ட நேரம் கழித்து மழை நின்றது. அதன் பிறகுதான் நீரின் ஓசை மேலேறி வந்தது. காற்றெங்கும் ஈரம் மிதந்தபடி இருந்தது. குகையின் உள்ளொடுங்கித்தான் உட்கார்ந்திருந்தனர். ஆனாலும் நீர் தொட்டிக்குள் இருப்பது போலத்தான் இருந்தது. குளிர் நடுக்கியது. முகம் பார்க்க முடியாத கும்பி இருட்டு. மழை பெய்யும் வரை விடாது வெட்டிய மின்னல் ஒளியில் அவ்வப்போது குகைக்குள் வெளிச்சம் தென்பட்டது. மழை நின்ற பிறகு இருளின் அடர்த்தி மிகவும் அதிகமானது. பாரியின் இடது கையை இறுக பிடித்தபடி சாய்ந்திருந்தாள் ஆதினி. பொழுதாகி கொண்டிருக்கிறது. இந்நேரம் நள்ளிரவு கூட கடந்திருக்குமே என்று நினைத்த பாரிக்கு முதன் முறையாக ஐயம் வந்தது. பொழுது நள்ளிரவே கடந்திருக்குமா இல்லையா? ஏன் குழப்பம்? ஆதினியின் பாதுகாப்பு மீதே கவனம் குவிந்திருந்ததால் பொழுதின் ஓட்டத்தை சரியாக மதிப்பிட முடியவில்லை. எப்படியோ விடிந்த பிறகுதான் குகை விட்டு அகல முடியும்.
ஆதினியை இப்படியே படுக்கச் சொல்லலாம், ஆனால் அவள் படுக்க மாட்டாள் என்று எண்ணியபடியே இருந்தான். கும்பிருட்டின் அச்சம் எளிதில் மனதை விட்டு அகலாது. அதுவும் உள்காட்டின் அடர் குகைக்குள் ஆதினிக்கு அவ்வப்பொழுது எழும் ஐயமே தான் கண்ணை திறந்திருக்கிறோமா மூடியிருக்கிறோமா என்பதுதான். இரண்டுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாத நிலையில் பாரியின் கையை இறுக பற்றுவதை அன்றி வேறு எதையும் கவனிக்க முடியவில்லை. எந்த சொல் கொண்டு இந்த அமைதியை கலைப்பது என பாரி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் குகையின் உள்ளடுக்கில் இருந்து சிறு ஒளி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த கணம் சட்டென குகையின் உட்பகுதியை நோக்கி திரும்பினான் பாரி. தோளிலே சாய்ந்திருந்த ஆதினி திடுக்கிட்டு நடுங்கினாள். உள்ளே இருப்பது விலங்கா? எந்த வகையான விலங்கு? எதையும் கணிக்க முடியவில்லை. சட்டென குகையை விட்டு வெளியே போய் நின்று அதை எதிர்கொள்வது பாதுகாப்பானதா, உள்ளேயே எதிர்கொள்வது பாதுகாப்பானதா? பாரியால் முடிவெடுக்க முடியவில்லை. ஒளியின் அளவு கூடிக்கொண்டே இருப்பது போல் தெரிந்தது. ஒளியின் தன்மை எதையும் கணிக்க முடியாததாக இருந்தது. பரவும் ஒளிக்கு பின்னால் இருப்பது பாறையா, இருளா, அல்லது மிருகத்தின் உடலா? எதுவும் புலப்படவில்லை. இவ்வளவு குழப்பங்கள் வாழ்வில் இதுவரை ஏற்பட்டதில்லை. இயற்கையின் கணிக்க முடியாத கூர் முனையின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் பாரி. காடு அறியும் காலத்தில் கூட இவ்வளவு பதற்றமான கணத்தை சந்தித்ததில்லை. இப்போது ஏற்படும் பதற்றத்திற்கு காரணம் ஆதினி. எது நடந்தாலும் அவளுக்கு பாதிப்பு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதுதான். ஒளியின் அளவு கூடிக்கொண்டே இருந்தது. மஞ்சள் கலந்த வெண்ணொலி பாறை இடுக்கின் ஓரத்தில் நீர் ஓடுவது போல கசிந்து ஓடியது. பாரியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது என்ன உயிரினமா, தாதுக்களின் கசிவா, அல்லது ஏதாவது ஆபத்தின் அடையாளமா? ஒன்றும் புரியவில்லை. சட்டென ஆதினியை இழுத்து கொண்டு வெளியேறி விடலாம் என்று தோன்றியது. ஆனால் மனம் அதை செய்யவும் மறுத்தது. ஒளியின் நீளம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதன் நீளம் அதிகமாக குகை முழுவதும் செவ்வொளி பரவியது. இது என்ன என்று புரியவே இல்லை. துணிந்து அருகில் போக முடிவெடுத்தான் பாரி. ஆதினியின் இறுகிய பிடியை தளர்த்த முயற்சி செய்யும் போது பரவும் நீல ஒளியின் முனை பகுதி குச்சி போல மேல் எழுந்தது. ஒரு கணம் குப்பென வியர்த்தது பாரிக்கு. அறிவு ஐயத்தின் புள்ளியை கண்டறிந்தது. அந்த ஐயத்தை நோக்கியே சிந்திக்க தொடங்கியது. ஏறக்குறைய பாரி அது என்ன என்று கணிக்க தொடங்கினான். சற்று முன்னால் நகர்ந்து பார்ப்போம் என்று எண்ணி அதற்கு இடப்புறமாக மெல்ல நகர்ந்து பார்த்தான். அவன் கணித்தது சரியானது என்று உறுதிப்படுத்திய கணம் காடு அதிர்வதை போல கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஆதினி அச்சமடைவாள். அதுவும் இடம் விட்டு விலகி பொந்துக்குள் ஓடிவிடும் என்பதால் மகிழ்வை அடக்க முடியாமல் அடக்கினான். அவ்வளவு நேரம் உரையில் இருந்த ஆயுதத்தை பிடித்திருந்த வலக்கையை எடுத்து இப்பொழுது ஆதினியை இறுக அணைத்தான். அவளுக்கு காரணம் புரியவில்லை. கட்டற்ற மகிழ்வை கசியும் காதல் மொழியில் சொன்னான். ஆதினி, நீ பார்த்து கொண்டிருப்பது இந்த புவியின் பேர் அதிசயம் என்றான். அவளுக்கு புரியவில்லை. இராவரி மரத்தை பார்த்த பரம்பு மக்கள் பலர் உண்டு. ஆனால் பல தலைமுறைகளாக மனிதர்கள் பார்த்திராத ஒன்றை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அச்சம் நீங்காத குரலில் பாரியின் கைகளை இழுத்து அணைத்தபடி, என்ன அது சொல் என்றாள். இதுதான் ஒளி உமிழும் வெண் சாரை, நாகர்குடியின் குலதெய்வம். இதை பார்த்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று நாகர்கள் நம்புகிறார்கள். பாரியின் சொல் ஒளியில் மிதந்தபடி இருந்தது. நேரம் ஆக ஆக அந்த குகை மிளிரும் வெண்மஞ்சள் ஒளியால் நிரம்பியது. சொற்கள் நாகர்களின் ஆதி வரலாற்றில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்தன. ஆதினியின் முகத்தில் பூத்த மகிழ்வுக்கு எல்லையே இல்லை. பாரியின் முகம் அதைவிட பெரும் மகிழ்வை வெளிப்படுத்தியது. பெரும் மின்னல் வெட்டி மீண்டும் மழை தொடங்கியது. குகைக்குள் மகிழ்வு எல்லையற்றதாக இருந்தது. அவர்கள் அதை பார்த்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தனர். அது பாறையின் ஓரத்தில் அசையாமல் இருந்தது. செதில்களின் அசைவு சிற்றகலின் நாக்கு அசைவதை போல ஒளியை அசைத்து கொண்டே இருந்தது. காலம் காலமாக இருக்கும் கதை ஒன்று காட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் அதிசயத்தை கண்ணருகே பார்த்து கொண்டிருந்தனர். இருவருக்கும் இமைகள் துடிக்கவில்லை. உற்று பார்த்து கொண்டிருக்கும் முகம் அசையவில்லை. ஆனாலும் ஒளியின் அளவு கூடுவதை அவர்களால் கவனம் கொள்ள முடியவில்லை. அதிசயத்தை அளவிட முடியாது. மனம் கரைந்த ஒன்றை கணக்கிட முடியாது. அதுதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. உற்று பார்த்து கொண்டிருந்த ஆதினி சட்டென திடுக்கிட்டு துள்ளி எழுந்தாள். என்ன என்று பார்த்தான் பாரி. ஆதினியின் அருகில் இருந்த பாறை இடுக்கிலிருந்து இன்னொன்று ஊர்ந்து அதை நோக்கி போய்கொண்டிருந்தது. பார்த்தபடி பாரியின் வலப்புறம் வந்து பதுங்கி உட்கார்ந்தாள். ஒளி உமிழும் இரு வெண் கோடுகளும் ஒன்றாக சந்தித்தன.
சிறிது நேரத்தில் ஒன்றை ஒன்று சுற்றி பின்ன தொடங்கின. காற்றுக்கு அசையும் சுடரொளி போல மென்னொளி கூடி குறைந்து கொண்டிருந்தது. இரவு முழுவதும் ஒளி சுடர்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று பின்னியபடியே இருந்தன. ஆதினி பாரியின் கைகளை இறுக பற்றினாள். அச்சம் உதிர்ந்த கணத்தில் ஆசை மேலேற தொடங்கியது. மென்னொளி பின்னுவது போல இருளுக்குள் இருந்த உருவங்களும் தயங்கி தயங்கி பின்ன தொடங்கின. மலையின் ஓசையைப் போல மூச்சு காற்றின் ஓசையும் கூடிக்கொண்டே இருந்தது. எவ்வியூர் மாளிகையில் ஐவகை குறிஞ்சி மலர் கொண்டு படுக்கையை ஓர் ஓவியம் போல வரைந்து வைத்திருந்தனர். ஆனால் குறிஞ்சி நிலத்தின் உள்ளங்கைக்குள் காமம் தானே தனக்கான ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தது. ஆதினி கால்களில் அணிந்திருந்த தண்டை இவ்வளவு ஓசையை எழுப்பிய போதும் பின்னிய நாகங்கள் விலகவில்லை. விலக முடியாத விளையாட்டு அது. நாகங்களும் விலகவில்லை, நாகம் கண்டவர்களும் விலகவில்லை. பொழுது விடிந்து நீண்ட நேரம் ஆகிவிட்டது. நண்பகல் கடந்த சிறிது நேரத்திலேயே ஒளி அகன்றுவிடும். எனவே வேகமாக நடக்க வேண்டும் என முடிவு செய்து குகையை விட்டு வெளியேறினர். இரவு முழுவதும் கடும் மழை பெய்ததால் சரிவில் நடந்து மேலேறுவது எளிதல்ல என்பது தெரியும். கவனமாக நடந்து செல்ல துணிந்தனர். மலையெங்கும் இருந்து நீரூற்று கசிந்து கொண்டே இருந்தது. நீரோடும் பாதையை அழுத்தி மிதித்தாலும் வழுக்கும், அழுத்தாமல் மிதித்தாலும் வழுக்கும். பாறையின் செதில்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்தே காலடியை வைக்க வேண்டும். பாறைகளை கடக்கும் போது பாரி முன்னால் நடந்தான். பாறையின் தன்மை அறிந்து ஆதினிக்கு வழிகாட்டி சென்றான். மண்ணை மிதித்து நடக்கும் போதும் அதே அளவு கவனம் தேவை. பல நேரம் ஆதினியை முன்னால் நடக்க வைத்து பின்னால் வந்து கொண்டிருந்தான். இறங்கும் நீரையும் பாறையையும் மண்ணையும் வேர்களையும் குனிந்து பார்த்தபடியே நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தாள் ஆதினி. எங்கும் நீர் இழுத்து ஓடியபடியே இருக்க தொடர்ந்து நடப்பது மிகவும் கடினமாக இருந்தது. சற்றே ஓய்வு தேவைப்பட்டது. ஓரிடத்தில் நின்று இளைப்பாரியபடி பார்வையை எல்லா பக்கங்களிலும் ஓடவிட்டாள். அப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. செங்குத்தான பெரும் சரிவின் நடுவில் அவர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஆதினி அதிர்ச்சிக்குள்ளானாள். இந்த சரிவிலா இரவில் நடந்தோம் என்று கேட்டாள். ஆம், இந்த பெரும் சரிவில் தான் நடந்தோம், அதுவும் காதல் கொண்டே என்றான். பாரி சொல்வது தனது செயலைத்தான் என்பது புரிந்தது. ஆனாலும் எந்த மறுமொழியும் சொல்லவில்லை. இந்த இடத்தை பகலில் பார்த்த ஒருவர் இரவில் நடக்க துணிய மாட்டார் என்றான். இரவிலே நடந்த ஒருவர் பகலில் எளிதில் நடந்து கடப்பார் என்றான் பாரி. அவனது சொல் ஆதினிக்கானது. அவன் சொல்லில் இருக்கும் உண்மையை அவளது மனம் ஏற்றது. கால்கள் முன்னிலும் வீரியத்தோடு முன்னால் நகர்ந்தன. ஒற்றை சொல்லால் விசை கூட்டும் வித்தையை பாரியின் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தோன்றியது. அவனை நினைத்து மகிழத்தான் எவ்வளவு இருக்கின்றன என்று எண்ணியபடியே நடந்தாள். பின்னி கிடக்கும் வெண்சாரைகள் அந்த இடம் விட்டு விடியும் வரை நகராது, நீ அஞ்ச வேண்டாம் என்று நேற்றிரவு அவன் கூறிய சொல்லில் இருந்துதான் எல்லாம் மாறின. அவை இந்த பக்கம் திரும்பாது என்றால் நாம் ஏன் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என தோன்றியது. அவ்வளவு நேரமும் வெண்சாரையை பார்த்து கொண்டிருந்த ஆதினி பாரியின் பக்கம் திரும்பினாள். வெள்ளிய ஒளி அவளது முகத்தில் பூசி மறைந்தது. வெண்சாரைகள் இரண்டும் இறுகி முறுக்கிக் கொள்ளும் போது ஒளியின் அளவு 2 மடங்கு அதிகமானது போல இருந்தது. ஆனால் அதை அவர்கள் கவனிக்கவில்லை. முருகி இருக்கும் வெண்சாரைகளும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. தலைக்கு பின்புறமாக குகை விட்டு வெளியே பேரிடி விடாது விழுந்து கொண்டிருந்தது. கால்களின் கீழ்ப்புறம் வெண்சாரைகள் இறுகி புரண்டு கொண்டிருந்தன. மழையின் பேரோசை கூடியபடியே இருக்க காற்றெங்கும் நீர் மிதந்து கொண்டிருந்தது. இவற்றில் எதையும் காதல் பொருட்படுத்தவில்லை. இப்போதுதான் அவற்றை ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து கொண்டே நடந்தாள். தங்களை சுற்றி எவையெல்லாம் இயங்கின என எண்ணி பார்த்தாள். பாரிக்கும் இப்படித்தான் எண்ணங்கள் ஓடுமா? அவனது உள்மனம் இப்போது எதை நினைத்து கொண்டிருக்கும்? ஆதினியின் சிந்தனை பாரியை நோக்கி ஓடியது. அவன் கவனமாக செடி கொடிகளை விலக்கி முன்னால் நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய சொற்களின் வழியே செயல்களின் வழியே அவனது எண்ண ஓட்டத்தை கண்டறிய முயன்றபடியே வந்தாள். அது அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆனாலும் ஆதினி தொடர்ந்து முயன்றாள். பெரும் பள்ளம் ஒன்றின் மேலேற வசதியாக அவளை கைப்பிடித்து தூக்கினான். பாரியின் கண்களை பார்த்தபடியே முன்காலை தூக்கி வைத்து முன்னேறினாள். பெரும் பள்ளம் ஒன்றின் மேலேற வசதியாக அவளை கைப்பிடித்து தூக்கினான். அவள் பாரியின் கண்களை பார்த்தபடியே முன்காலை தூக்கி வைத்து முன்னேறினாள். அந்த கண்களில் எதையும் கண்டறிய முடியவில்லை. ஆண்களின் கண்கள் மொழியற்றவையா என்று தோன்றியது. இல்லையே, நேற்றிரவு என்ன செய்வது என அறியாத கணத்தில் அவன் பார்த்த பார்வைதானே கட்டற்ற வேகத்தில் நம்மை இழுத்து சென்றது.
பெண்ணின் கண் செருகும் போது தொடங்கும் ஆட்டம் ஆண் கண் செருகி இழுக்கும் போது முடிவடைகிறது என்று சொல்ல கேட்டுள்ளேன். ஆனால் இவையெல்லாம் யாரால் பார்த்தறிய முடியும்? மற்றவர்கள் பார்க்க முடியாது, சம்பந்தப்பட்டவர்களால் பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி இவையெல்லாம் கதைகளாக சொல்லப்படுகின்றன? மனதுக்குள் எண்ணியபடியே நடந்தாள். குறுகிய பள்ளத்தில் நீர் வேகம் சற்றே அதிகமாக இருந்தது. முதலில் அதை கடந்த பாரி அவள் கடப்பதற்கு கை கொடுத்து இழுத்தான். அவள் கடந்து வந்ததும் முன்னே நடக்க விட்டு பின்தொடர்ந்தான். அப்போதுதான் கவனித்தான், ஆதினியின் முதுகில் சிறிய சிறிய கீறல்கள் கோடுகளாய் அங்குமிங்குமாக இருந்தன. கற்படுக்கையால் இப்படி நேர்ந்து விட்டதே என கவலை கொண்டான். மழை பெய்து குளிர் நீங்காமல் இருப்பதால் எரிச்சல் தெரியாமல் இருக்கிறது. கோடை காலமாக இருந்தால் கடும் எரிச்சல் இருந்திருக்கும் என எண்ணியவனுக்கு அதன் ஆபத்து அப்போதுதான் புரிய வந்தது. இப்படியே போனால் இவள் தோழிகள் கேள்விகள் கேட்டே இவளை திணறடித்து விடுவார்களே என்று. என்ன நடந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்படி நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் எல்லோரின் விருப்பமும் இருக்கும். இது போன்ற தடயங்கள் தான் அவர்கள் பயன்படுத்த போகும் ஆயுதங்கள். நிலைமையை ஆதினியால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் அவளது முதுகில் இருக்கும் தடயங்கள் அவ்வளவு. இதை பற்றி தெரியாமல் ஆதினி ஏதோ சிந்தனையில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த பாரி, நீ சிறிது நேரம் இங்கே இரு, நான் அருகில் இருக்கும் செம்பாறை வரை போய் வருகிறேன் என்றார். ஏன் என கேட்டாள் ஆதினி. உனது முதுகு முழுவதும் பாறையின் செதில்களால் கீறப்பட்ட கோடுகளும் தடயங்களும் நிறைய இருக்கின்றன. தோழிகள் பார்த்தால் கேலி செய்வார்கள் என்றான். அவள் முற்றிலும் எதிர்பாராத ஒன்றை பற்றி பாரி பேசினான். அவனது சொல்லில் இருப்பது அளவிட முடியாத காதல். அதனால்தான் அடுத்த கணமே அது உள்ளுக்குள் இன்பத்தை சுரக்கிறது. அந்த கணத்தை கற்பனையில் கூட அடுத்தவர் நெருங்கக்கூடாது என தவிக்கும் ஆணின் தவிப்புதான் காதலின் ஆகச்சிறந்த பரிசு என அவளுக்கு தோன்றியது. அவனது சொல்லை கடக்க முடியாமல் நின்றிருந்த ஆதினியை பார்த்து பாரி சொன்னான், செம்பாறையின் ஓரம் இழுத்தோடும் நீரில் பொன் போல மின்னும் மண் துகள் படிந்திருக்கும். அந்த மண் துகளை எடுத்து வந்து முதுகில் பூசி விடுகிறேன். அது ஒளியை மினுக்கிக் கொண்டிருக்கும். பார்ப்பவர்களுக்கு மினுக்கும் ஒளிதான் தெரியுமே தவிர முதுகில் உள்ள கீறல்கள் எளிதில் தெரியாது என்றான். நுனி நாக்கால் மேலுதட்டை தொட்டு நனைத்து கொண்டாள். சிரிப்பை மறைக்க அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் பாரி கண்டறிந்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். முதுகெல்லாம் ஏன் பொன்மணல் படிந்திருக்கிறது என்று கேட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள். படுத்து இருக்கும் போது ஒட்டி இருக்கும் என்று சொல் என்றான். அதனால்தான் பாரியின் முதுகில் பொன்மணல் ஒட்டவில்லையோ என கேட்பார்களே என்றாள். ஒரு கணம் திகைத்து போனான். அவன் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை கண்டு மகிழ்ந்து சிரித்தாள். அடுத்தடுத்து எழும் வினாக்களை நோக்கி அவள் உள்ளே போய்க் கொண்டிருந்தாள். திகைத்த இடத்திலே பாரி நின்று விட்டான். கேலி விளையாட்டில் பெண்கள் செல்லும் ஆழம் ஆண்களால் அறிய முடியாதது. இது பெண்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்ட கலை இன்பம். அதனால்தான் எழப்போகும் வினா பாரிக்கு திகைப்பை உருவாக்கிய கணமே ஆதினிக்கு சிரிப்பை உருவாக்கியது. தோழிகள் கேட்க போகும் வினாவுக்குள் நுழைந்த போது அவளது சிந்தனை திக்குமுக்காடியது. எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் முதுகில் கீறல் கொண்ட இளம் பெண்கள் இந்த வினாவில் இருந்து தப்பவே முடியாது. காலம் காலமாக பாரியின் குறியீடாக பதில்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் செய்ய போகும் செயல் எல்லா இளம் பெண்கள் முதுகிலும் படிந்துவிடும் என நினைத்தபடி பாரியின் கையை பிடித்து, பொன்மணல் துகள் வேண்டாம், தோழிகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள். அவள் சொல்வதை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை அவனுக்கு. என்ன சொல்லி சமாளிப்பாள் என சிந்தித்தபடியே நடந்தான். அவனுக்குள் வினாக்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன. ஆனால் எண்ணங்கள் கேட்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தன. சிறு பாறையின் மேல் ஏறி அவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டான். மேலேறியவுடன் நிமிர்ந்து பார்த்தாள் ஆதினி. எதிரில் சமவெளி விரிந்து கிடந்தது. செங்குத்தான பெரும் சரிவை அதற்குள் ஏறி கடந்து விட்டோமா? வியப்பு குறையாமல் முன்னும் பின்னுமாக திரும்பி பார்த்தாள் ஆதினி. அவளால் நம்பவே முடியவில்லை. வியப்போடு பாரியை பார்த்தாள். அவன் உள்ளும் வெளியுமாக இயங்கும் விதம் மேலும் மேலும் வியப்பூட்டுவதாக இருந்தது. கதிரவன் எதிர்கொன்றின் பின்னால் மறைய தொடங்கினான். இருவரும் சிறிது தொலைவு சமவெளியில் நடந்து சென்றனர். எதிரில் சிறு மேடு ஒன்று இருந்தது. இந்த மேடு ஏறி இறங்கினால் கீழ்த்திசையில் நாம் நிறுத்தி வந்த தேர் இருக்கும். நான் குதிரைகளை கண்டறிந்து வருகிறேன், அதுவரை நீ இங்கேயே இரு என்று சொல்லி நடந்தான். காற்று சற்றே அதிகரிக்க தொடங்கியது. மாலை ஆனதும் இன்னும் கடும் மழை வரப்போகிறது என சிந்தித்தபடி குதிரைகளை பிடித்து வர விரைந்தான்.
ஆதினி அவன் வரும் வரையில் மரத்தடியில் அமர்வோம் என நினைத்து அருகில் இருந்த செங்கிழுவை மரத்தின் அருகே போய் உட்கார்ந்தாள். குதிரைகளை நோக்கி விரைந்த பாரி ஏதோ எண்ணம் தோன்ற திரும்பி ஆதினியை பார்த்தான். அவள் அப்போதுதான் செங்கிழுவையில் சாய்ந்தாள். மரத்தை விட்டு விலகி வந்து ஓய்வெடு, நான் விரைந்து வருகிறேன் என்று சொல்லியபடி ஓடினான். அவள் மரம் விட்டு நீங்கினாள். அருகில் இருந்த சிறு பாறையின் மீது உட்கார்ந்து மரத்தை பார்த்தாள். ஏன் அதன் அருகே உட்கார வேண்டாம் என்று சொன்னான் என்று சிந்தித்தபடியே இருந்தாள். சற்று நேரம் கழித்து குதிரைகளோடு வந்தான் பாரி. இருவரும் பேசியபடியே குன்றின் மேல் நடந்தனர். குதிரையை தொட்டு வருடும் ஆசையை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கை கூசியபடி அதனுடைய முதுகை வருடிக்கொண்டே கேட்டாள், ஏன் மரத்தை விட்டு அகலச் சொன்னீர்கள் என்று. காற்று பலமாக அடிக்க தொடங்கியது. அந்த மரம் பெரும் காற்றை தாங்காது, அதனால் தான் தள்ளி உட்கார சொன்னேன் என்றான். பார்த்தால் வலிமையான மரம் போல் தெரிகிறது, அதனால் தான் அருகில் போனேன் என்றாள் ஆதினி. மலையுச்சி மரங்களின் தன்மையை கணிப்பது சற்றே கடினம், எளிதில் நம்மை ஏமாற்றிவிடும் என்றான். நீங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள்? இலையில்தான் மரத்தின் குறிப்பு இருக்கிறது என்றான். குதிரை மீதிருந்த கையை விலக்கி அவனை பார்த்தாள். பாரி சொன்னான், உதிரும் இலையின் நுனி பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அடிப்பகுதி கீழ் நோக்கி வருகிறதா, அல்லது சம எடையுடன் காற்றை வெட்டி வெட்டி மிதந்து வருகிறதா என்பதை இலையின் கீழ்ப்பக்கம் உள்ள நரம்பின் தன்மைதான் தீர்மானிக்கிறது. மரங்களுக்கு வயது ஆக ஆக நரம்பின் பிடிமானமும் கன அளவும் மாறும். அது மாற மாற உதிரும் இலையின் தன்மையும் மாறும். எனவே உதிரும் இலை எந்த நிலையில் உதிர்கிறது என்பதை வைத்தே மரத்தின் வயதையும் ஆற்றலையும் சொல்லிவிடலாம். வியப்பாக இருக்கிறதே என்றாள் ஆதினி. இதில் என்ன வியப்பு இருக்கிறது? ஓடும் நரியை பார்த்தவுடன் வயதை சொன்னார் உன் தந்தை, அதுதான் வியப்பு என்றான் பாரி. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் தேர் நிற்பது தெரிந்தது. பாரி கை நீட்டி அதை காண்பித்தான். அதை பார்த்தபடியே ஆதினி சொன்னாள், தேரின் நேர் எதிர் திசையில் தானே கீழே இறங்கினோம், இப்போது இடப்பக்கமாக ஏறி வருகிறோம் என்றாள். காட்டில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது, காடுதான் தீர்மானிக்கும். நாம் பார்க்க போனது ஒன்றை, பார்த்தது வேறொன்றை, அப்படித்தான் எல்லாமும் என்றான் பாரி. பேசியபடியே தேரை நெருங்கினர். கதிரவன் மலையில் சரிபாதி மறைந்து விட்டான். காற்றின் வேகம் கூடியபடி இருந்தது. குதிரைகளை தேரில் பூட்ட முன்புறமாக போனான் பாரி. ஆதினி வலப்புறமாக தேரை நோக்கி நடந்தாள். காற்று பலம் கொண்டு வீசியதில் குதிரையின் காது விடைத்தது, கனைத்தது. அதன் கழுத்து பகுதியை தடவி கொடுத்து அமைதிப்படுத்த முயன்றான். அப்போது ஆதினி அழைக்கும் குரல் கேட்டது. குதிரை மீண்டும் எதிர்காற்றில் துள்ளி கனைத்தது. குதிரையை அருகில் இருந்து சிறு மரத்தில் கட்டிவிட்டு ஆதினியின் அருகில் வந்தான். அவள் தேர் சக்கரத்தின் அருகில் உட்கார்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு உட்கார்ந்து என்ன செய்கிறாள் என்று எண்ணியபடி அருகில் வந்தான் பாரி. தேர் சக்கரத்தின் ஆரக்காலில் முல்லை கொடி ஒன்று முழு சுற்று சுற்றி தலையை வெளிப்புறமாக நீட்டியபடி இருந்தது. அருகில் வந்த பாரி அதை பார்த்தான். கொடியின் தளிர் காற்றுக்கு அசைந்தபடி ஆரக்காலை தழுவி இருந்தது. ஆதினியின் முகத்தை பார்த்தான். அவள் சற்றே பதற்றத்தோடு இருந்தாள். தேரை எடுத்தால் இரு கொடிகளும் அருந்துவிட வாய்ப்புள்ளது. இந்த முல்லை கொடியை பக்குவமாக பின்னோக்கி கலற்றி வெளியில் எடுத்து விடலாமா என்று கேட்டாள். பாரி எதுவும் சொல்லாமல் முல்லை கொடிகளையே பார்த்து கொண்டிருந்தான். காற்று பெரும் வேகத்தோடு வீசியது. நின்றிருந்த தேர் சற்றே அசைந்து கொடுத்தது. சட்டென சக்கரத்தை இறுக பிடிக்க முயன்றாள் ஆதினி. ஆனால் பாரியின் கை அதை பிடித்து கொண்டிருந்தது. இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது குன்றுக்கு பின்னால் சடசடவென பேரோசை கேட்டது. அதிர்ந்து திரும்பினாள். திரும்பாமலே பாரி சொன்னான், அந்த செங்கிழுவை மரம் விழுந்து விட்டது என்று. ஆதினிக்கு பதற்றம் இன்னும் அதிகமானது. விழுந்த மரத்தில் அடைந்திருந்த பறவைகள் கலைந்து வெளியெங்கும் ஓசை எழுப்பின. அதை கவனித்தபடியே ஆதினியிடம் சொன்னான், இலையில் மரத்தின் குறிப்பு இருந்ததை போல இந்த முல்லை கொடிகளில் இருக்கும் குறிப்பு என்னவென்று பார் என்றார். அவள் முல்லை கொடிகளை உற்று பார்த்தாள். சக்கரத்தின் ஆரக்காலை முழுமையாக சுற்றிய கொடி தலையாட்டியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தது. அது ஆரத்தை சுற்றி இருக்கும் விதத்தை கவனித்தாள். எங்கோ பார்த்தது போல் இருந்தது. எங்கே என்று சிந்தித்த போது வெண்சாரைகளின் நினைவு வந்தது. அதே பின்னல் கொண்டு வளைந்து மேலேற முயன்றது முல்லை கொடி. பக்கத்து ஆரத்தின் மீதும் அதே முயற்சியை செய்து கொண்டிருந்தது இன்னொரு கொடி. கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த ஆதினியின் கண்கள் கலங்கின. பாரியை திரும்பி பார்த்தாள். அவன் கண்கள் எண்ணில்லா சொற்களை பேசின. ஆண்களின் கண்களை படித்தறிய
வேறு வழியுண்டா என்று மனம் பதறியது. ஆனாலும் தொடர்ந்து முயன்றாள். இடப்புறம் இருப்பது நானா என்று ஆதினியின் ஆழ்மனம் கேட்க, இல்லை, வலப்புறம் இருக்கும் கொடிதான் உனது சாயலில் தலை சாய்ந்தே இருக்கிறது என்று பாரி சொல்ல, மனதுக்குள் நீங்கா உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. வெண்முல்லையும் வெண் சாரையும் வடிவத்திலும் வாசனையிலும் ஒன்றுதான் என்று ஆழ்மனம் சொல்லியது. காற்று விறுவிறுவென்று வீசியது. ஆதினி பாரியின் கைகளை இறுக அணைத்து தோள் சாய்ந்தாள். குகை நமக்கானதாக மாறியது போல தேர் முல்லைகளுக்கானதாக மாறிவிட்டது என்றான் பாரி. வெட்கம் கலையாத சிரிப்போடு ஆதினி சொன்னாள், நேற்று நாகம் கற்றுக் கொடுத்தது, இன்று முல்லை கற்று தருகிறது என்று. காடு கணந்தோறும் நமக்கு கற்று தந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லியபடி தேர் விட்டு நகர்ந்தான் பாரி. தன் விரல்களால் சக்கரங்களின் ஆரங்களை தொட்டு வருடியபடி அந்த இடம் விட்டு எழுந்தாள் ஆதினி. இருவரும் நடக்க தொடங்கினர். ஆதினி மெல்லிய குரலில், படர்வது குறுமுல்லை, ஒரு மலர் பூத்தால் போதும், காடே மணக்கும் என்று சொல்லிவிட்டு பாரியின் முகத்தை பார்த்தாள். என்ன பொருள் இதற்கு? பாரியின் கண்கள் தடுமாறின. பெண்ணின் கண்கள் சொல்வதை முழுமையாக கற்க ஆண்களால் முடியுமா என்ன? உதிரும் இலையின் குறிப்பு தெரிந்த உனக்கு வீசும் பார்வையின் பொருள் புரியாதா என்று கேட்பது போல இருந்தது. இருவரும் காதல் மயக்கம் கலையாமல் நடக்க தொடங்கினர். பொன்மணல் துகள் மனமெல்லாம் மின்னிக் கொண்டிருந்தது. கீரல் தழும்புகளில் இருந்து குறுமுல்லையின் நறுமணம் கசிய தொடங்கியது. பாரியின் வலக்கையை தனது இடக்கையால் பின்னியபடி நடந்தாள். வெண்சாரை ஒரு புறமும் குறுமுல்லை மறுபுறமுமாக படர்ந்து கொண்டிருந்தன. இருவரும் எவ்வியூர் நோக்கி நடந்தனர். இன்றும் ஐவகை குறிஞ்சியில் மலர்படுக்கை அமைத்திருப்பர். ஆனால் மலராத முல்லையின் மனமேந்தி சுடரின்றி பரவும் ஒளியேந்தி வந்து கொண்டிருக்கும் இந்த காதலர்களின் இரவை மற்றவர்களால் எது கொண்டு அலங்கரிக்க முடியும்? போகும்போது கட்டி போட்டிருந்த குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்தனர். இரு குன்றுகளை தாண்டிய போது எதிரில் பாணர் கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. எவ்வியூர் வந்து திரும்பும் பாணர்களை வீரர்கள் அழைத்து கொண்டு போயினர். பாரி தேரில்தானே வந்ததாக சொன்னார்கள், இப்போது குதிரைகளை கையில் பிடித்து கொண்டு நடந்து போவானேன் என்று ஒரு பாணன் கேட்க, அதோ தேர் அங்கே நிற்கிறது, அருகில் போய் பார்த்தால் காரணம் தெரிய போகிறது என்று இன்னொரு பாணன் சொன்னான். முல்லைக்கு தேரை கொடுத்ததாக பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா என்று கபிலர் கேட்டதற்குத்தான் இந்த முழு கதையையும் பாரி சொல்லி முடித்தான். கேள்வி என்னமோ முல்லைக்குடியை பற்றித்தான். ஆனால் பாரி தனது திருமண காலத்தில் இருந்து நடந்ததை விளக்கியதற்கு காரணம் காலம்பன் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். சோமபூண்டின் பானம் இருந்தும் அன்று யாரும் ஒரு குவளை கூட குடிக்கவில்லை. பாரி நடந்ததை சொல்லி முடிக்கும் போது அனைவரும் பெரும் வியப்பில் மூழ்கி போயிருந்தனர். முல்லைக்குடி பற்றி கேட்ட கபிலரோ இராவிரி மரம் பற்றி கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார். இதைத்தான் வடதேசத்து முனிகள் ஜோதி விருட்சம் என்று சொல்லுகிறார்களோ என்று கேட்டார். தேக்கனின் வியப்பு வேறு விதமாக இருந்தது. நீயும் ஆதினியும் வெண்சாரையை பார்த்தீர்களா? இதுவரை சொல்லவே இல்லையே என கேட்டார். பாரியை பற்றிய தேக்கனின் வியப்பு காலாகாலத்துக்கும் நீங்காது என்பது அவரின் பார்வையிலேயே புலப்பட்டது. காலம்பனின் வியப்பு முல்லைக்கொடியோ வெண்சாரையோ அல்ல, ஆயுதங்களை கூர்மையாக்கும் கல் இருக்கிறதா? பல்வேறு தாதுக்களை ஆற்றலாக மாற்ற தெரிந்த பொதினியின் 18 குடிகள். அவர்கள் எதையெல்லாம் செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள்? அடுக்கடுக்காக மேலெழுந்தபடி இருந்தது காலம்பனின் வியப்பு. எல்லோரும் வியந்ததைப் போல பாரியும் வியப்பு நீங்காமல் தான் இருந்தான். இந்த நிகழ்வு எப்படி வெளியில் தெரிந்திருக்கும் என எண்ணி பார்த்தான். பேசியபடி தங்களை கடந்து போன பாணர்கள் தேர் சக்கரத்தில் முல்லைக்கொடி பின்னி கிடந்ததை பார்த்து பாடல் புனைந்துள்ளார்களோ என்றான். கேள்வி கபிலருக்கு வியப்பை கொடுத்தது. நிலமெங்கும் உனது புகழை பரப்பும் குறியீடு இதுதான் என்றார் கபிலர். படர வழியின்றி கொடி தவித்தால் யாராக இருந்தாலும் அதற்கு வழி செய்து விட்டுத்தானே போவார்கள். இதில் வியக்க என்ன இருக்கிறது என்று கேட்டான் தேக்கன். மலை மக்களின் வாழ்வை சமவெளி மனிதர்கள் புரிந்து கொள்வது எப்படி எளிதில்லையோ அதே போலத்தான் சமவெளி மக்களின் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனை நிலைகளையும் மலை மக்கள் புரிந்து கொள்வதும் எளிதல்ல என்றார் கபிலர். தேக்கனுக்கு அவர் சொல்ல வருவது விளங்கவில்லை. உங்களுக்கு இது வாழ்வின் பகுதி, எனவே நின்று பார்க்க ஒன்றும் இல்லை. ஆனால் தவித்து அலையும் மக்களுக்கு இது கனவு. எனவே கடக்க வழியின்றி பாடியபடியே இருக்கின்றனர் என்றார். கபிலரின் சொற்கள் ஆழத்துக்கு போயின. அதை பற்றிய சிந்தனையும் அவ்வாறே இரவெல்லாம் பேசினர்.
சோமபூண்டின் பானம் விட்டு மனமும் உடலும் வெளியேறி விட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். குடியும் இரவும் அவர்களை விட்டு அகன்றன. பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.